டேய், அவ பண்ணதும் தப்பு தான், நீ பண்ணதும் தப்பு தான். எதுக்குடா உங்களுக்குள்ள இவ்வளோ ஈகோ? அவ மேலே தப்பு இருந்திருந்தாலும் அன்னைக்கு நீ அவளை அடிச்சிருக்க கூடாதுடா. நான் அடிச்சது தப்பு தான், ஆனால் அவன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, ஏன் அவளை வந்து பேசக்கூடாதா? டேய், லவ்ல எதுக்குடா உங்களுக்குள்ள இவ்வளோ ஈகோ? மச்சான், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க நிறைய லவ் பிரேக்கப் ஆகுறது இந்த ஈகோனால தான் மச்சான். இங்க எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? 100% லவ்ல 99% லவ் அழகா கொடுத்துறீங்க, மீதி 1% கோவத்தை காட்டுறீங்க. எல்லாருமே அந்த 1% கோவத்தை காரணத்தை காட்டி பிரேக்கப் பண்ணிடுறீங்க. அந்த 1% பார்க்காம 99% நீங்க காட்டின அன்பை பத்தி நினைச்சு பாருங்கடா. உங்களுக்குள்ள இந்த கோவம், இந்த ஈகோ இதெல்லாம் எதுவுமே இருக்காதுடா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மச்சான். இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. அன்னைக்கு அவன் மேலேயும் தப்பு இருந்தாலும் அவளை நான் அடிச்சிருக்கூடாதுடா. எங்களுக்குள்ளே இருக்க இந்த கோவத்தை மட்டும் நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த லவ்வை நாங்கள் எப்பவுமே பார்க்கலடா. அதை தான் மச்சான் நானும் சொல்கிறேன். நீ அவகிட்ட கால் பண்ணி பேசு மச்சான். அவ பேச கொஞ்சம் தயங்குவா, பட் பரவாயில்ல, உன் ஆள் தானே. நீ கால் பண்ணி பேசு. பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் மச்சான். தயவு செஞ்சு இந்த ஈகோ பார்க்காதீங்க. லவ்ல முக்கியமாக ஈகோ இருக்கவே கூடாது, புரியுதா? நீ கால் பண்ணி பேசுடா, நான் கிளம்புறேன். ஹலோ சஞ்சனா. ஏய், நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்கிட்ட பேசாமல் இருக்காத. இங்க பாரு அரவிந்த், நீ என்ன சொன்னாலும் உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு போகவே போகாது. ஏய், நான் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். என்ன பேசணும் உனக்கு? உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் சஞ்சனா, எனக்கு உன்கிட்ட நேரில் பார்த்து பேசணும். நான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நேரில் வா. எதுக்கு நேர்ல பேசணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன பேசுறதா இருந்தாலும் போன்லயே பேசு. எனக்காக ஒரு தடவை நேரில் வாயேன். எனக்கான லாஸ்ட் சான்ஸ் ஆச்சு இருக்கட்டுமே. ப்ளீஸ். நம்ம எப்போவுமே ரெகுலராக மீட் பண்ணுவோம்ல, அந்த காஃபி ஷாப் வரியா? சரி, ஓகே, நான் நேர்ல வரேன். ஆனா நேர்ல வந்தாலும் என்னோட முடிவு இதுதான். நீ எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். சரி ஓகே, நீ வா. நீ வந்தா போதும். சரி ஓகே, பாய். சரி ஓகே, பாய். சொல்ல அரவிந்த், என்ன பேசணும் உனக்கு? சாரி சஞ்சனா, நான் பண்ணது தப்பு தான். அன்னைக்கு நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. நான் பண்ண தப்ப இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். பட் நீ பண்ணது தப்பு தான். நமக்குள்ளே இருக்க ஈகோவெல்லாம் விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணோன்னு உனக்கும் நல்லா தெரியும். நம்ம 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது தானே லவ். நமக்குள்ளே இருக்க ஈகோவெல்லாம் விட்டுடலாம். நம்ம ஏன் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சொல்லு சஞ்சனா, எதுவுமே பேசாமல் நிற்கிற.